சம்மர் வந்துருச்சு. வீட்டு வேலை செய்யும்போது வேர்க்கிற வேர்வை இருக்கு பாருங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல, இல்ல ஏசி காத்துல உட்காந்தா தான் அப்பாடா! அப்படிங்கிற மாரி ரிலாக்சேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டே பூஜை இருக்குங்கிறனால மொத நாளே வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிரணும். அப்படி வச்சா தான் நமக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மியா இருக்கும். நம்ம எல்லா வேலையும் முன்னாடி நாளே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு, அதே மாரி பூஜா ரூம் கிளீனிங் ஒர்க்கு, நிலவாசல் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு வச்சுட்டா, அடுத்த நாள் காலையில நம்ம எழுந்திரிச்சு பூஜை செய்யும்போது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே தெருவில் வந்து கீரை வித்துட்டு இருந்தாங்க. மணத்தக்காளி கீரை வெயிலுக்கு நல்லதுங்கிறனால வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன் பாருங்க, வர வேர்வையில் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெயிலுக்கு வந்து வேர்வை வரும்போது நமக்கு ரொம்பவே கசகசன்னு இருக்கும். அதோட வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்தேன். கடைசியாக பூஜை ரூமில் இருக்க பழைய பூக்கெல்லாம் எடுத்து பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.